Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு மொறு முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மழை காலங்களுக்கு ஏற்ற சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. நல்ல சூடான டீ, காபி கூட வச்சு சர்வ் பண்ணோம் அப்படினா சூப்பரான காம்பினேஷன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சிங் பவுல்ல 3 கைப்பிடி அளவு முட்டைக்கோஸ் சேர்த்திருக்கேன். முட்டைக்கோஸ் வந்து பொடியா நறுக்கிக்க வேண்டாம். நம்ம பக்கோடா செய்யறதுனால கொஞ்சம் நீள வாக்குல கட் பண்ணிட்டோம் அப்படினா நல்லா இருக்கும். அடுத்ததா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீள வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன். 4 கொத்து கறிவேப்பிலை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மல்லி இலை பொடியா நறுக்கி சேர்த்துக்கணும். லாஸ்டா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துருவின இஞ்சி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்திற்கேற்ப தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன். இதெல்லாமே சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். உப்பு மசாலா எல்லாமே எல்லா பக்கமும் நல்லா கோட்டாய் வரணும். வெங்காயம் முட்டைக்கோஸ்ல நல்லா கோட்டாய் வரணும். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அடுத்ததா 1 டீஸ்பூன் உப்பு, 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லா சூடு பண்ண எண்ணெய். நம்ம ஏற்கனவே வெங்காயத்துக்கு உப்பு சேர்த்துருக்கோம், அதனால மாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெங்காயம் முட்டைக்கோஸ் கலவை இருக்கு இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கணும். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்த்துடக்கூடாது, ட்ரையாக மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சில சமயம் வெங்காயத்தில் விடுற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ எனக்கு பத்தலை, அதனால் நான் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி ரொம்ப விட்டுட்டோம் அப்படின்னா பஜ்ஜி போல் ஆகிடும், பக்கோடா கன்சிஸ்டன்சி வராது. பக்கோடாவுக்கு எப்போவுமே மாவு வந்து இருகலாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக பக்கோடா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால நல்லா பொறுன்னு வரும். இப்போ நல்லா எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க. நம்ம கையில் வச்சு அப்படியே உதிர்த்து விடுறதுனால உதிர்த்து விடலாம், நிறைய தூள் வந்துடும், அதனால் நான் வந்து கிள்ளி போடுறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி போட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் கழித்து லைட்டாக திருப்பி விடுங்க. அடுத்தா பாருங்கள், கலரெல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி இந்த நுரையெல்லாம் நல்லா அடங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். சூப்பரான பக்கோடா சுட சுட நல்லா மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.